सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். புனித மரியாயே லூர்து மலை அன்னையே, எங்கள் வாழ்வுக்காக இயேசுவை மன்றாடும். புனித மரியாயே லூர்து மலை அன்னையே, எங்கள் வாழ்வுக்காக இயேசுவை மன்றாடும். புனித மரியாயே லூர்து மலை நாயகியே, எம் திரு அவைக்காக இயேசுவை மன்றாடும். புனித மரியாயே லூர்து மலை நாயகியே, எம் திரு அவைக்காக இயேசுவை மன்றாடும். புனித மரியாயே அமல உட்பவ தாயாரே, எம் தொழில் வளம் சிறக்க இயேசுவை மன்றாடும். புனித மரியாயே அமல உட்பவ தாயாரே, எம் தொழில் வளம் சிறக்க இயேசுவை மன்றாடும். புனித லூர்து அன்னையினுடைய திருப்பாதத்திலே அமர்ந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவருமே அந்த தாயினுடைய பரிந்துரையை கேட்டவர்களாக வாழ்விலே இருக்கிற எல்லா விதமான வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் தேவைகளையும் அன்னையினுடைய பாதார விந்தத்திலே சமர்ப்பணமாக்கியவர்களாக சொல்லப்படுகின்ற சபத்திலே பக்தியோடு பங்கெடுப்போம். எழில் பொலியும் இளவாலை பகுதியிலே அலை தழுவும் பொயிற்றின பகுதியிலே கடலோரம் கோவில் கொண்டு பொன்னொளி வீசும் சிங்காசனத்தில் அமர்ந்து எங்கள் இருதய கமலாலயங்களின் மேலான கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இன்னல்களை களைந்து எம்மையாளும் அன்பான லூர்து அன்னையே, தூய்மை துலங்கும் புனித லில்லியே, தாய்மை தவழும் தயைக்கடலே, முப்பொழுதும் கன்னிகையே, மூவலகாளும் ராக்கினியே, தேம்பி அழுவோரின் ஆறுதலே, நொந்து நலிந்தோரின் புகலிடமே, துன்ப துயரங்களால் வாடி நொந்து வாழ வழி இழந்து வறுமையில் ஒரு குலைந்து நீயே கதியென ஓடி வந்து உம்பாதம் சரணடைகின்றோம் அம்மா. மன்னவருள் மாணிக்கமே, கன்னியருள் காருண்யமே, விண்ணவரின் தவிட்டாத இன்பமே, எங்கள் அன்பான அம்மா.
கடன் சுமையில் வாழ வழி தெரியாது தடுமாறும் அம்மவரை பாரும் அம்மா. ஆடம்பரமான வாழ்க்கையும் அதிகரித்த நுகர்வு கலாச்சார மோகங்களும் விட்டு கொடுப்பில்லாத வீண்பிடிவாதங்களும் அதிகரித்து செல்லும் மனமுறிவுகளும் சந்தேக வாழ்க்கை முறைகளும் குடும்பங்களை படுகொலையில் தள்ளுவதை உணர்ந்து கூடி திருச்செப மாலை சுபிக்கும் குடும்பங்களாக வாழ வழிகாட்டும் புனித லூர்து அன்னையே. புதுமையில் பிரபல்யமான லூர்து மலை மாதாவே, கருணை கடலே, கலங்கரை விளக்கமே, எமது பிள்ளை செல்வங்களை கண்கொண்டு பாரும் அம்மா. எமது பிள்ளை செல்வங்களை பாரும் அம்மா. பெண் பொழுது போக்குகளுக்குள்ளும் உலக மாயைகளுக்குள்ளும் கையடக்க தொலைபேசிகளுக்குள்ளும் அடிமையாகி கல்வியில் அக்கறையின்றி பெற்றோரை பெரியோரை கனம் பண்ணாது எதிர்காலம் பற்றிய அக்கறையின்றி வாழும் இவர்கள் மேல் கருணை கண் கூறும் அம்மா. உமது தரிசன வரலாறுகளில் உண்மையை உணர்ந்து எம் பங்கின் இளையோரையும் பாதார விந்தத்தில் வைக்கின்றோம் அம்மா. கலாச்சார சீரழிவுகள் மலிந்து விட்டதை அம்மா. குடிபோதையும் கற்பழிப்புகளும் கருக்கலைப்புகளும் பெருகி கிடக்கிறதை அம்மா. நாளாந்த விபத்துக்களால் ஏற்படும் அகால மரணங்களும் தற்கொலை செய்து தம் உயிரை மாய்த்து கொள்ளும் இளைஞர்களின் மரண செய்திகளும் இடியா இதயத்தில் இறங்குகின்றதம்மா. தோல்விகளை தாங்கிக் கொள்ளவும் பிரச்சனைகளை துணிந்த மனதோடு எதிர்கொள்ளவும் வேண்டிய வல்லமையையும் மகனிடம் பறந்து பேசி பெற்றுத்தாரும் தாயே. தன்னந்தனிமையிலே லூர்து மலை கெபியிலே காட்சி தர கருணை புரிந்த தாயே, திக்கச்சோரின் திசை காட்டும் தாரகையே, உடலாலும் உள்ளத்தாலும் நொந்து வருந்துவோரையும் தனிமையிலும் முதுமையிலும் வாடும் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருந்து தேற்றும் அம்மா. நோயோடும் பிணியோடும் போராடும் ஒவ்வொருவருக்கும் சுகம் பெற்று தாரும் அம்மா. நட்பில் தூய்மையின்றி பிள்ளைகள் வாழ்வில் அக்கறையின்றி சகோதர உறவில் பாசமின்றி அயலவர்களோடு பொறாமையும் எரிச்சலும் கொண்டு வாழும் எம்மை கண்கொண்டு நோக்கியருளும் அம்மா. அடுத்தவர் முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ளாமல் மனம் செய்வினை சூனியம் வைத்து அடுத்தவர் வாழ்வை கெடுத்து இன்பங்காணும் கொடிய மனங்கள் இவ்ஜூபிலி ஆண்டிலும் அது வல்லமையால் இளகியருளச் செய்தருளும் எம் லூர்து அன்னையே. சொல்லண்ணா சோதிக்கதிர் வீச சூரியன் ஒளி தங்கிய சுத்த வெள்ளாடை அணிந்து தெய்வீக வடிவு அலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்த லூர்து அன்னையே. துயருவோரின் ஆறுதலை அம்மன்பான அம்மா. பிள்ளை செல்வம் இல்லாதோருக்காக மன்றாடுகின்றோம். நல்ல தேவ அழைத்தல் பெருகவும் துணை செய்யும் வேலை வாய்ப்பில்லாதவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் அம்மா. இறுதியாக பரலோகம் லூர்து நாயகியே, அண்டி வந்தோரின் அழுகை கண்ணீரை துடைக்கும் அன்னையே, எமக்காக அனுதினமும் பருந்து பேசியருளும். எம் விண்ணப்பங்களை பெற்று தந்தருளும். எம் திரு அவையை ஆசிர்வதியும். நம் மறை மாவட்டத்தை நன்கு கவனியும். எம் பங்கை நீரே பொறுப்படுத்தருளும். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் எம் உறவுகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிற சமய சகோதரர்களையும் பாதம் கையளித்து ஆசீரை இறந்து கேட்கின்றோம். இவ்வாசீர்வாதம் எம்மேலும் எமக்குள்ள யாவற்றின் மேலும் இருப்பதாக.